அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் உங்கள் பக்கமெல்லாம் அந்த யூடியூப் பக்கத்தில் நிறைய பார்த்தேன். நீ உன்னை அறிந்தால் பக்கத்தில் நல்லா வீடியோஸ்லாம் ஒவ்வொன்றும் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அப்லோட்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா உங்கள் தம்பி. நம்ம கொஞ்சம் ஒர்க் பிஸி. அதுவும் போக நம்ம முதல்ல நம்ம பொழப்புட்டேன். அதுக்கப்புறம் தான் 2வது இந்த மாரி இப்ப வலைத்தளங்கள்ல மக்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்றதுக்காக, இந்த மாரி ஒரு நல்ல கேள்விகளோட வரும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. நீ உன்னை அறிந்தால் யூடியூப் சேனல் மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு கேள்வியோட வந்திருக்கேண்ணா. சொல்லுங்க தம்பி. ஃப்ரெண்ட்ஸுங்க நடுவில் உட்காந்து பேசும்போது ராஜ யோகா, பக்தி யோகா, எல்லா யோகத்துக்கும் இருக்குல்லையே டாப்பஸ்ட்ன்னு பார்க்கும்போது குண்டலினி யோகான்னு ஒரு விஷயம் பேசுகிறோண்ணா. மூலாதாரத்திலிருந்து கடைசி சக்கரத்து வரைக்கும் நம்ம ஸ்பைனா கார்டில் இருக்கிற மொத்த பவரையும் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தோம்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமா ஒரு உள்பக்கம் வந்து ஃபீல் கொடுக்கும். ஆனா அது அடையிறதும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் 2வது விஷயம், சோஷியல் மீடியால நிறைய பேரு நான் குண்டலி யோகா புடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் குறிப்பிட்ட பேர் இல்ல இருக்காங்க. நானும் இப்ப Facebookலயும் சரி மத்த வலைத்தளங்களையும் பார்க்கும்போது, நெறைய பேர் நான் வாசியோகம் கத்து தரேங்கிறாங்க. நெறைய பேர் குண்டலினி சக்தி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ம். முதல்ல குண்டலினி சக்திய பத்தி நெறைய பேர் பேசியிருக்காங்க. அதாவது திருமூலரு, போகரு, அப்புறம் நம்ம ஔவையாரு நெறைய பேரு இதனுடைய தாத்பரியம் எப்படி குண்டலினி சக்தினா என்ன சாத்தியமா? ம். இது நெறைய பேர் என்ன மாரி நிலையில அடைஞ்சிருக்காங்க? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள சித்தர்கள் பழைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள நாகரீக உலகத்துக்கு அது சாத்தியப்படுமா? அதுதான் முதல்ல முக்கியமான கேள்வி. முக்கியமான கேள்வி தான். இன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் இதுல பார்த்தேன். அவர் பேரு விஷ்ணுவா மகாவிஷ்ணுன்னு நெனைக்கிறேன். சரி. அவருக்கு ஒரு 30, 35 இயர்ஸ் அந்த மாதிரி. அவர் ஃபர்ஸ்ட் ஏதோ டிவிலலாம் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் நடிச்சு, இப்போ அவர் ஒரு தன்னை ஒரு ஆன்மீகத்துல இணைச்சு ஒரு குண்டலினி சக்தியை பத்தி மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னக்கூட்டி பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீகவாதிகள் குண்டலினி சக்தி, அதாவது இப்போ தியானம் அப்படிங்கிற முறையில அவங்க கொண்டு போவாங்க. ம். இதுல யாரெல்லாம் குண்டலினி சக்தி அடைஞ்சிருக்காங்க, இந்த தெய்வ சாமியாருங்க அப்படி சொல்லக்கூடியவங்க என்னன்னா குண்டலினி சக்திக்காக தான் அவங்க சாமியார் ஆகுறது. ஓகே. அதாவது சூழ உடம்பு சூட்சம உடம்பு 2 உடம்பு மனிதனுக்கு இருக்கு. ம். ஒருத்தன் பிரம்மச்சரியமா இருந்து குண்டலினி சக்தி அடைகிறதுங்கிறது ஒரு முறை, பிரம்மச்சரியத்துல. பிரம்மச்சரியத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லறத்துல இருந்து ம். எல்லாமே முடிச்சுட்டு ஒரு காலகட்டம் ஒரு 50 வயசுல நம்மளால இனி இல்லறத்துல சரியா ஈடுபட முடியாது, ம். ஆன்மீகத்துல தன்னை இழைச்சிக்கிடலாம் ம்ஹ்ம். அப்படிங்கிற மாதிரி போய் தன்னை ஒரு குண்டலினி சக்தியில இணைஞ்சு குண்டலினி அந்த சக்தி தேடல்ல போய். அந்த தேடல்ல போய் ஆன்மீக தேடல்ல போய் போறவங்க ம். மொத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ன நிலைமையில இந்த 30, 32 வயசு பையன் ம். அந்த குண்டலினி சக்தியை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க அதை பயிற்சி பண்ணி குண்டலினி சக்தி ஏறினா நம்ம உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதுல திறமையா இருப்பாங்க. விவேகானந்தர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே இப்போ தெரியும். விவேகானந்தர் ஆன்மீகத்துல உலகமே தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஜெனினான மனுஷன். அவருக்குள்ளேயும் ஒரு குண்டலினி சக்தி தேடல் இருந்துச்சு. திரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட அவர் போகும்போது அவரு அவருக்கு ஒரு தீட்சை கொடுத்து அவருக்கு சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்து இது பண்றாரு. ஆனா முறையான குண்டலினி பயிற்சி அவருக்கு கிடையாது. ம். அவர் கன்னியாகுமரியில போய் தன்னுடைய விந்த அவரு கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் கொண்டு வரும்போது அது கொஞ்சம் அந்த முறை தவறி அது விந்து பை உடைஞ்சு அவரு இறந்ததாக சில இதுகள் சொல்லப்படுது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஞானம் ஆற்றல் பெற்றவரு. இன்னைக்கு நம்ம இறைவனா நம்ம அதாவது ஒரு நல்ல விஷயம் நிறைய ஆன்மீகத்துல ஒரு நல்ல விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு மதத்தினரை புண்படுத்துற மாதிரி எல்லா மதத்துக்கும் சமமான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஆமா. அப்போ பாத்தீங்கன்னாக்கா திருமூலரா இருக்கட்டும், பெரிய பெரிய குண்டலினி சக்தி முடிச்சவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய இந்த சித்தர்கள்லாம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இமயமலையில அங்க இங்க எல்லா இடமும் சித்தர்கள் இருக்காங்க. நம்ம எங்களுடைய குருநாதரும் குண்டலினி சக்தி முடிச்சவர் தான். அவர் எங்க இருக்காருனாக்கா அகஸ்தியர் மலைன்னு சொல்லி பாபநாசத்துக்கு மேல இருக்கு. அங்கதான் அவர் எப்போதுமே அந்த முறையை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி இங்க திருக்குறங்குடி மலை மேல பாத்தீங்கன்னா தாய்ப்பாதம்னு ஒரு பாதை இடம். அந்த இடத்துக்கு போனவங்க ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் போயிருப்பாங்க. அது ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். அந்த மாதிரி காடுகள்ல அங்கதான் இயற்கையான காற்று, இயற்கையான சுவாசம். அதுவும் போக அந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புல நம்ம உருவாக்கணும் என்னாச்சுன்னா அதுக்கு அடிப்படை நம்மளுடைய நாசியை கண்ட்ரோல் பண்ணணும்.
சுவாசம். ஆமா. சுவாசம் தான் முதல் அதனுடைய அதாவது அதை விட்டா ஒரு குதிரைக்கு எப்படி நம்ம ஒரு கடிவாளமோ, ஒரு மாட்டுக்கு எப்படி நம்மளுடைய அந்த இது மூக்கணாங்கயிறோ, அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு வந்து மொத்தமா நமக்கு வந்து இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாசி. வாசி, நாசி. அதாவது சூரியகலை, சந்திரகலை. மத்தியில் தான் கும்பகம். இதுலதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஒரு முறையான ஒரு குரு. இந்த குண்டலினி சக்தியை இப்போ எப்படி ஒரு சிலம்பம் கத்துக்கிட்டா, சிலம்பம் வந்து நல்லா கத்துக்கிட்ட ஒரு மனிதர். ஒரு வைத்தியம்னா வைத்தியம் கத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அவங்க தான் நம்ம வந்து குருவான மேற்கொள். ஆன்மீக குரு அப்படின்னா அவங்க முழுமையாக குண்டலினி சக்தியை ஏற்றி முடிச்சிருக்காங்களா, பூர்ணமா முடிச்சிருக்காங்களா? பூர்ணமா முடிச்சவன் இங்க இருக்க மாட்டான். அது ஒரு விஷயம். ஒருத்தன் தன்னுடைய உடல்நிலையில இருக்கக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து தன்னுடைய மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு சக்கரமா 7வது சக்கரம் வந்து துரியம், அதாவது தலை ஓபன் ஆகுறது, நெற்றியில வந்து வர்றது வந்து சிவபெருமான் நெற்றி கண்ணை திறக்கிறாருல, அது இப்படி மொத்தம் வந்து ஒவ்வொரு சக்கரத்திலையும் அவன் வந்து ஏற்றி கொண்டு வரணும். இது மத்தியில வந்து ஒரு முதுகு தண்டுல ஒரு பாம்பு இருக்கு. ஆமாங்க, அந்த சர்ப்பம் இருக்கு. அந்த சர்ப்பம் வந்து முதுகு தண்டு இருக்குல்ல, அந்த முதுகு தண்டு. ஆனா அது வந்து சர்ப்பம் அந்த நம்ம வடிவமா நம்ம வந்து கற்பனையில கொண்டு வந்து அது சர்ப்பமா மாத்தணும். இதுதான் குண்டலினி சக்தியினுடைய விஷயம். இது எந்த அளவுக்கு அவங்க அதை கத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல பெருசா வந்து அந்த மாதிரி கத்துக்கிட்டவங்க இங்க இல்ல, பெருசாலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த யுகத்துல அவங்க யாருமே அந்த மாதிரி இல்ல. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாரும் முயற்சி பண்ணலாமா? ரெண்டாவது, முயற்சி பண்றதுனால ஏதாச்சும் டேஞ்சரஸான விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா டேஞ்சரஸான விஷயம் இருக்கு. அது என்னென்ன மாதிரி? அதாவது கண்டிப்பா டேஞ்சரஸான விஷயம் இருக்குன்னா, முதல்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து காய்ச்சடிக்கு, தலைவலிக்கு, குறுக்கரிச்சல் இருக்குது, இப்படி பலவிதமான வியாதிகள் இருக்கு. உணவு மண்ணைக்குள்ள இதுல உணவு சரியில்லாம, நேரத்துக்கு தூங்காம, நேரத்துக்கு சாப்பிடாம, நேரத்துக்கு எதுவுமே செய்யாம தன்னுடைய உடம்ப கெடுத்து குட்டிச்சோரா வச்சிருக்காங்க. அதாவது குளிக்கு, வாயில போடக்கூடிய போதை பொருள், குளிக்கு, பீடி, சிகரெட்டு, சாராயம், தண்ணி, இன்னும் அப்படின்னு சுகர், கஞ்சா, கசடு எல்லாத்தையும் இன்னைக்கு உள்ள இறங்கி 10 வயசுல இருந்து கத்துக்கிறான். 10 வயசுல இருந்து தன்னுடைய உடம்ப கெடுக்க ஆரம்பிச்சிடறான். பழம் சாப்பிடறதில்ல, கீரை சாப்பிடறதில்ல, கீரை இந்த மாதிரி காய்கறி ஐட்டங்கள் ஒரு சிலவங்க உடம்ப பாதுகாக்கணுங்கிறதா இந்த மாதிரி சாப்பிடுறாங்க. மற்றது பூராமே பாஸ்புட், கடைகள்ல விற்கக்கூடிய பொருள், கெமிக்கல், கொக்கோ கோலா, என்னென்ன கெடுதல் உண்ட பீட்சா, பர்கரு, சிக்கனை பிரிட்ஜில் வச்சு சிக்கனை வேக வச்சு சிக்கனை பொரிச்சு அதை சவர்மாவாக்கி அதை விஷமாக்கி மாத்தி உடம்ப பூரம் கெடுத்து கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது. இவன் எப்படி போய் அந்த நாசியை கண்டுபிடிப்பான், எப்படி அவன் வந்து குண்டலினி சக்தி செய்வான், எப்படி இவன் ட்ரைனிங் கொடுப்பான், இவன் எப்படி அதை முழுமையடைய செய்வான்? இது வந்து என்ன சாத்தியம்? எவனோ ஒருத்தன் வந்து இப்போ வெளிநாட்டுல வந்து செத்து போனவங்களை கூட பதப்படுத்தி வைக்கிறாங்க. ரிசர்ச் பதப்படுத்தி, ஏன்னா அவனுக்கு எப்பமா உயிர் வந்து நினைச்சு வந்துருவான். அதுக்கு வந்து தன்னுடைய உடம்ப வந்து அவன்கிட்ட வித்துடுறான். அவன் ஒரு பெட்டியில தூக்கி வச்சு ஐஸ் கட்டி வச்சு அவனுக்கு கெமிக்கலை போட்டு. இது எப்படி வந்து அது முட்டாள்தனங்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது பிறப்பு இறப்புங்கிறது இறைவனால் படைக்கிறது, யாராலும் மாற்ற முடியாது. என்ன கேட்டாச்சுனாக்கா இப்போ பாத்தீங்கன்னா சிரஞ்சீவின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர், மார்க்கண்டேயன், இப்படி எண்ணிட்டே போகலாம், சிரஞ்சீவி பட்டான். ஆனா இவங்க எல்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்கன்னா கண்ணுக்கு தெரியாம இருக்காங்களா? இந்த சைனால வந்து 250 வருஷம் வாழ்ந்தாரு பாக்குறோம். 150 வயசுல ஒரு அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்குது பாக்குறோம். 107 வயசுல ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாக்குறோம். இந்த மாதிரி எத்தனை சித்தர்கள் இருக்காங்க? இருக்க மாட்டாங்க. குண்டலினி சக்தி வந்து ஒருத்தனுடைய உடம்புக்குள்ள போய் இப்போ பட்டினத்தார் வந்து அடிக்கரும்பை கடிக்கிறாரு, பேக்கரும்பை கடிச்சு இனிக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கடிச்சு பாக்குற. அப்புறம் அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சித்தி கிடைச்சிருது. உடம்பு தனியா உயிர் தனியா பிரிக்கிறார். சூழ உடம்பு தனியா, சூட்சம உடம்பு தனியா. இந்த முதல்ல இதுக்கெல்லாம் என்ன எவ்வளவு ட்ரைனிங் வேணும்? மூலாதாரத்துல ஒருத்தன் வந்து இந்த நிப்பாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 3-4 வருஷம் பயிற்சி வேணும். அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து எந்த நாசி வழியா நீ மூச்சு விடணும், நீ மூச்சு விடாம கும்பகத்துல எவ்வளவு நேரம் இருக்கணும், ரேசம் எவ்வளவு நேரம் பண்ணணும், இந்த உடம்புக்குள்ள இருந்து உயிரை வெளியெடுத்து உள்ள விடக்கூடிய சக்தி உனக்கு வருதா, எந்தெந்த இடத்துல நீ அந்த சக்கரத்துல உன்னுடைய விந்த நீ நிப்பாட்டமும் உன்னுடைய உணர்வுகள் எந்தெந்த மாதிரி மாறும். விநாயகர் மூலாதாரத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு, ஐயப்ப சாமி, இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே அந்த 7 சக்கரத்தினுடைய அம்சத்துல உட்கார்ந்துருப்பாரு. சிவபெருமான் நெற்றி ஒவ்வொரு ஆதாரத்துல உட்கார்ந்து இருக்காங்க.
ஃபைனல் வந்து துரியை மேல தலை ஓப்பன் ஆகுதான், அந்த சக்கரத்துல தான் அவங்க வந்து ஓப்பன் ஆகி விண்ணோட கலக்கிறது. சிற்றின்பம் பேரின்பம், இது பட்டினத்தார் படத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு மனிதனுடைய உடம்பு ரீதியா நம்ம அனுபவிக்கிறது வந்து சிற்றின்பம். பேரின்பம்ங்கிறது என்னதுன்னா நம்ம வந்து இறைநிலை அடையிறது பேரின்பம். இப்ப இவனுக்கு சிற்றின்பத்தை ஒழுங்கா பண்ண முடியாம தானே உட்காந்துருக்காங்க. ஒண்ணுமே செய்ய வேணாம். நீ வந்து குண்டலினி சக்தி கற்றுக் கொடுத்து, அதை கற்றுக் கொடுத்து, இதை கற்றுக் கொடுத்து, நீ பெரிய ஆளாகி ஞானியாகி ஒவ்வொருத்தரையும் நீ வந்து புத்தராவோ ஞானியாவோ ஆக்க வேண்டாம். முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது அதை முதல்ல சொல்லி கொடுத்து அவன் தேர்ச்சி பெற்றாலே போதும். நான் சொல்றது தப்பா ரைட்டா? இன்னைக்கு எத்தனை கரு உருவாக்கக்கூடிய மையம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு நாடு, தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அதாவது குமரி கண்டத்திலேயே முதல் மனித உயிர் உருவானதுங்கிறது குமரி கண்டத்துல. இங்க இருந்தா எல்லா நாடுக்கும் போயிருக்கான், எல்லா உலகத்தையும் சுத்தி இருக்கான். இங்கதான் நிறைய ஞானிகள் உருவாயிருக்கான், நிறைய மருத்துவங்கள் உருவாயிருக்கு, நிறைய விஷயங்கள் உருவாயிருக்கு. இதுல ஒரு குண்டலிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இத வந்து நான் வந்து எங்க புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, நம்மளுடைய குருநாதர் வந்து நான் காசியில போகும்போது சரி, இமயமலைக்கு போகும்போது சரி, நான் ஆன்மீக ரீதியா நான் வந்து சன்னியாசம் போகும்போது நிறைய பேர்கள் நான் சந்திச்சு இதை பத்தி பேசும்போது எனக்கு வந்து அந்த தேடல் நிறைய உண்டு. அதாவது இப்ப நான் என்னுடைய பழைய ஸ்டில்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த யோகாசன ஸ்டில்லாம் வந்து அந்த அளவுக்கு குடும்பம், வீடு, வாசல் எதுவுமே எனக்கு தெரியாது. ரோட்ல போவேன், பிச்சை எடுப்பேன், சாப்பிடுவேன். அப்படியே முழுக்க முழுக்க அந்த ஞானமா இருக்கும். ஏன்னா எங்க குருநாதர் கொடுத்த அந்த தீட்சை வந்து அப்படி 13 சிவ தீட்சை வாங்கியிருக்கேன். இப்ப கடைசியா பெருமானுடைய சரணாகதி அடைஞ்சிருக்கேன். ஆனா நம்ம எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், நம்மளை கூட எல்லா தெய்வமும் ஒண்ணு. ஆனா என்னன்னா ஒரு மனக்கட்டுப்பாடு முதல்ல, அதாவது மனசை கட்டுப்படுத்தணும். இங்க இருந்து ஆரம்பம். இங்க முதல்ல ஒரு ஞானம் பெறலாம், ஞானத்தினுடைய வழி வரணும் அப்படின்னா மனசை ஏகாந்தமா வச்சுக்கணும். வேதாந்தம், சித்தாந்தம், ஏகாந்தம். ஏகாந்தம்னாக்கா எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான், எல்லா உயிர்களும் ஒன்றுதான். இறைவன் படைத்த எல்லா உயிர்களும் நமக்கு வந்து சமம். ஜாதி பாகுபாடு இல்லாம, மத பாகுபாடு இல்லாம, உயிரின பாகுபாடு இல்லாம, நாய், குரங்கு, பன்னி, கழுதன் இல்லாம. நிறைய பேர் மாமிசத்தை வேட்டை சாப்பிடலாம், புலி மான வேட்டையை சாப்பிடுது. ஒரு மாற்றங்கள் இது மனிதர்கள் அந்த அடிப்படையில் தான் வேட்டையாடி தான் வந்திருக்கான். இருந்தாலும் மனிதர்களுக்கு ஞானம் வேணும்னா, உடம்ப மாற்றம்னா அந்த இது வேணும், கருணை வேணும். அதனாலதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு, கருணை எல்லா உயிரிலும் கருணை காட்டு, உன்னுடைய உடம்பு ஜோதியா மாறும். மனசை லயமா வச்சுக்கோ. நீ எவன் மனசு லயமா, நீ தியான கிளாஸ்ல உட்காந்து என்ன கணக்கு போட்டுருக்க, எவ்வளவு இஎம்ஐ போகும், எவ்வளவு வாடகை போகும், எவ்வளவு இவனுக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்படா தியானம் பண்ண முடியும்? முதல்ல உன்னுடைய பிரஷரை கம்மி பண்ணு, மனசை வந்து அப்படியே லயம். தானம் தர்மம் பண்ணு, தனக்கு போக தானம். தானம் தர்மம் பண்ணாலும் அவன் பாக்கெட்ல இருக்கும் அள்ளி கொடுத்து நீ நடுவோடு நிக்க கூடாது. பாத்திரம் அஞ்சு பிச்சை போடு, டீப் டாப்பா வருவான். சார் நாங்க ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கோம், எங்களுக்கு இதுல அனாதாசிரமம் இருக்கு, இதே மாதிரி 100 பேர்ட்ட வாங்குவான். 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒரே ஆளு 1 வருஷம் செக் கொடுத்துருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், இதே மாதிரி 100 பேர்ட்ட வாங்குவான். பாவம் அந்த ஏழை குழந்தைகளுக்கு, ஏழை வயசானவங்களுக்கு ஒரு ரூம் போட்டு, இல்ல ஒரு ஃபேனை போட்டு, கட்டில போட்டு வீடியோ எடுத்து எல்லாம் அம்மா பரப்பணும். இவங்கெல்லாம் எப்படி ஆன்மீகத்துல வந்து கருணையை காமிச்சு எப்படி இது பண்றாங்க? டாட்டா இருக்காருன்னா நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ கோடி அனாதாசிரமம், ஏழை எளியவங்க நிறைய தானம், ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய விஷயம். அதான் குண்டலினி சக்திங்கிறது இருக்கு, 100க்கு 100 இருக்கு. வாசி இருக்குது, கூடு விட்டு கூடு பாயிறது இருக்குது, சூழ உடம்பு சூட்ச உடம்பு பிரிக்கிறது இருக்குது, இந்த உடம்பே கரையிறது இருக்குது, இந்த உடம்பே தண்ணியா கரைஞ்சிடும். முன்னாலாம் மாடாக்குழி வச்சிருப்பாங்க, அந்த மாடாக்குழியில தான் கண்ணை மட்டும் தூக்கி வைப்பாங்க. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், நம்ம வார கணக்குல பேசலாம். ஆனா இப்போ முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ குண்டலினி சக்திங்கிறது பயன்படுற விஷயம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம், அது எந்த அளவுக்கு டேஞ்சர்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப டேஞ்சர்ஸ், உயிர் போயிடும். நாசிய கரெக்டா நிப்பாட்டலன்னா, ஆனா இப்போ நாசிய நிப்பாட்ட தெரியலன்னா உயிர். இப்போ நீங்க நிறைய குருக்கள் கிட்ட இருந்து இந்த குண்டலினி சக்தி பத்தி கேட்டிருப்பீங்க. இப்போ அதுல வந்து வெற்றி அடைஞ்சவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த இடத்த தொட்டவங்க ஆக்சுவலா அவங்களுக்கு உண்டான அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அவங்கள காட்டிப்பாங்க,
அது ஆக்சுவலா எப்படி இருக்கும் அந்த குண்டலினி சக்தியை அடைஞ்சா எப்படி இருக்கும்ன்றது ஒரு கேள்வி. அதாவது உதாரணத்துக்கு ஒரு சின்ன கருத்து சொல்றேன், இது மக்களுக்கு புரியும். இப்போ ஒரு நம்ம கையில வந்து ஒரு கத்தியை வச்சு நம்ம கையில அறுக்கிறோம். இந்த இடத்துல ரத்தம் வரும், நமக்கு வலிக்கும். உணவு இருக்கான். இது மரப்ப ஊசி போட்டீங்கன்னா அந்த இடத்துல அறுத்தா ஏன் வலிக்கல? வலிக்காது. இந்த மரப்ப ஊசிங்கிறது அந்த இடத்த வந்து மறக்க வைக்கிறது. நம்மளுடைய மூளை எல்லா வழிகளும் மூளைக்கு தான் போகும். அந்த மூளை வந்து அதனாலதான் சர்க்குலர் உணவு தலையில வச்சு சொல்றேன். மூளை ஒருத்தனுக்கு செதஞ்சிட்டுனா அவனுக்கு எந்த விதமான வழி எதுவும் தெரியாது. இந்த குண்டலினி சக்திங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்ப வந்து பிரகாசப்படுத்து. இந்த உடம்புக்குள்ள இருந்து அதாவது மூலாதாரத்துல அப்படி கொண்டு வர நம்முடைய நாடி நரம்புகள் நம்மளுடைய அந்த பவர் வந்து பயங்கரமா இருக்கும். நீ நெருப்புல என்ன தூக்கி போட்டாலும் சரி தெரிய மாட்டேன். நீ தண்ணிக்குள்ள போட்டாலும் சரி என்னுடைய உடம்பு வந்து இதாகாது. அதாவது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய சக்திங்கிறது உடம்புக்குள்ள வந்துடும். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இது மனிதனுக்கு மட்டும் கிடையாது. மனிதர்களை விட மிருகங்கள், நிறைய மிருகங்கள் இந்த குண்டலினி சக்தியை பயன்படுது. குறிப்பா நாகம். இன்னைக்கு எல்லா தெய்வத்திட்டையும் நாகம் இருக்கும். விநாயகர் இடுப்புல கயிறா கட்டியிருப்பாரு. நம்ம ஆதிசேஷனை வந்து தலைக்கு வச்சு படுத்திருப்பாரு பெருமாள். பரமசிவன் கழுத்திலே போட்டிருப்பாரு. இப்படி நீ எந்த அம்மனை பார்த்தாலும் நாகாபரணத்தை எல்லாமே நாகம் இருக்கு. காரணம் என்ன? ஆதி தேவதை வந்து மனிதனுடைய மூதாதையரும் நாகம். தலைப்பரட்டஞ்சி நம்ம வந்து மாறி மாறி வந்து சொல்லலாம். முதல்ல வந்து நாகமா தான் பிறந்திருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ நிறைய வரலாற்று சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா நாகத்தோட இருக்காங்க. இந்த நாகம் தான் இப்ப நமக்கு எங்க இருக்குது? நம்மளுடைய முதுகு தண்டுல முதுகுல இருந்து மேல இருக்கு. இதை முறைப்படி கத்துக்கிடணும், முறைப்படி செய்யணும்னா பழைய நூல்களை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய விஷயங்களை நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் பக்கத்துல வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இன்னும் தேடல்ல இருக்காங்க, இன்னும் காடுகள்ல இருக்காங்க, இன்னும் இதா இருக்காங்க. அவங்களுடைய அருள் வேணும். இதனால வந்து சித்தர்களை முதல்ல வணங்க சொல்றாங்க. அவங்களோட அருள் வேணும். அருள் வேணா நீங்க அவங்கள மனமுருகி இப்போ எந்த சித்தரை நீ வந்து இப்போ கனகம்பட்டி சித்தரையாவே இருக்காருன்னா நம்ம அங்க போய் ஏதோ நமக்கு ஏதோ பணம் கிடைக்கும் கோடி கோடியா கொடுப்பாரு நாங்க போய் தேர்தல். அவருக்கு நமக்கு ஒரு ஆத்ம சித்தாந்தம் வேணும். ஆத்ம ரீதியான ஒரு அன்பு வேணும். அவரை கனகம்பட்டி சித்தர் நான் பார்க்கணும், அங்க போகணும், அங்க நிக்கணும், அவர் எங்கிட்ட வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்ம சித்தாந்தம் நமக்குள்ள வந்துன்னா மட்டும்தான் அவர் நமக்கு வந்து நம்ம பையன் வந்துட்டாண்டா, அவன் நம்மளை தேடுறாண்டா, அவன் நமக்கு அருள் புரியுந்தா அவர் அருள் புரிவாரு. அன்னைக்கு அவர் சொல்றாரு, எனக்கு கனகம்பட்டி போனது அப்படி வரும் எல்லா நடிகரும் போறேன். நானும் அது இல்லை. பணம் காசு அங்க தேடல் இல்லப்பா. அங்க பூரா ஆத்மா, அதாவது அன்பு ரீதியான ஆத்ம ரீதியான ஒரு தொடர்பு மட்டும் தான் சித்தர்கள் கட்டுப்படுவாங்க. அவங்க உனக்கு ஞான மார்க்கமா வந்து சொல்லி தருவாங்க. அந்த முறைப்படி என்னென்ன ஒன்று சொல்லி தரும். அது வந்து அந்த அந்த இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் காலைல ஒரு 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல வந்து தியானத்துல உட்காரோம்னா ஒரு தனி அறையில இல்லைன்னா ஒரு வெட்ட வெளியில உட்கார்ந்து அப்புறம் நீ வந்து ஆத்ம ரீதியான தியானம் பண்ணும்போது அந்த சக்தி உனக்கு ஆகாய சக்தி முதல்ல வேணும். ரெண்டாவது நம்மளை சுத்திலேயே ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டே ஒண்ணு கிரியேட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல தம்பி, முதல்ல நீ வந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணு. ஒரு 10 நிமிஷம் ஆக்கு. அதை ஒரு 20 நிமிஷம் ஆக்கு. நீ அரை மணி நேரம் ஆக்கு. நீ முதல்ல 5 நிமிஷம் உட்கார்ற பத்தியா, அது அரை மணி நேரம் ஆன மாதிரி இருக்கும். நீ நல்ல தியானத்துல ஆழ்ந்துட்டனா அரை மணி நேரம் உட்கார்றது 5 நிமிஷம் மாதிரி ஆயிடும். அதனாலதான் முதல் அடிப்படை வந்து முதல்ல தியானம் பண்ணி நான் அரை மணி நேரம் தியானம் பண்றேன், மனசு நல்லா இருக்கு அப்படி அப்படிங்கிறனால இனி வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய விஷயம் உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் வந்து சாதாரணமா நீங்க ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த விஷ்ணு சம்திங் யாரோ. ஆமா, அந்த இல்ல அவரு இப்போ அவரு குறிப்பிட்ட விஷயத்த போதிக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம நிர்தாரம் பண்ண வேண்டாம்னா, ஆனா அது முடிஞ்ச வரைக்கும் ஜனங்களுக்கு நீங்க என்ன விஷயம் ஜனங்களுக்கு நான் சொல்றது என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து நீங்க வந்து பேக்ல போய் பாருங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி வந்திருக்காங்க, என்ன மாதிரி செஞ்சிருக்காங்க. இது வந்து பயிற்சிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு சிலம்பம் கற்றுக் கொடுக்கறதோ வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கறதோ மாதிரி அந்த குண்டலினி கிடையாது. நம்ம லாஸ்டா நித்யானந்த சாமின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் தாடி வச்சு நிறைய பேசிட்டு இருப்பாரு. அவர் கூட சொல்லியிருப்பாரு, அவர் நல்ல ஓப்பன் டாக், அவரெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஓப்பன் டாக், அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஓப்பன் டாக் இருக்கிற நேரடியாக போய் என்ன நீ கவலை இல்லாம இருக்குன்னா செத்துதான்டா அந்த மாதிரி உண்மையான யதார்த்தம் அதான். அதனால குண்டலினி சக்தியை வந்து நல்ல கத்து தெரிஞ்சவங்க, அவங்களுடைய உடல் ரீதியா அவங்க உணர்ந்தவங்க, குண்டலினி சக்தியை அடைஞ்சிட்டவங்க அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா என்ன தொடர்பு கொள்ள சொல்லு. ஏன்னா நான் அந்த அடைஞ்சவங்களை நான் நேரில் பார்த்தேன். அவங்களுடைய ஃபீல் என்னன்னு தெரியும்.
புரியுது, புரியுது, புரியுது. அதுக்காக இவங்க சொன்னாங்க நம்பிட முடியாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நேர்ல வந்து நான் சிந்திச்சு நான் பேசுறேன். ஒரு சாமியார் கூட என்கிட்ட சொன்னாரு, தம்பி நான் குண்டலினி சக்தி முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. சாமி ரொம்ப சந்தோஷம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசினேன். தெய்வமே நல்லா இருப்பப்பா, தேவையில்லாம என்ன சீண்டி விட்டுறாத, ஏதோ வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கவா, அது மாதிரி நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உண்மையா ஓப்பனா சொல்றேன். அண்ணன் சொன்ன மாதிரி இதுல நிறைய விஷயம் இருக்கிறதுனால ஜனங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கவனமா இருக்கு. உங்களுடைய உடம்பு ரெண்டாவது பயிற்சி பண்ண போறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்றது அது முடியாத ஒரு காரியம்னு சொல்லல. பண்ண போய் ஏதோ ஒரு ஆபத்துல போய் முடியக்கூடாதுங்கிறது தான் ஒரு எண்ணம். இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. ரெண்டாவது இந்த விஷயத்த பேசும்போது சரி அண்ணனை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து அண்ணன் கிட்ட கேட்டேன். அண்ணன் ஓரளவுக்கு மேக்ஸிமம் பிரீஃபாவே சொல்லிட்டாரு. நிறைய விஷயம் இருக்கு.